கதலி வாழையில் ஒரு 5 தார்கள் இன்றைக்கி சனிக்கிழமை வங்கி மூலமாக நடக்கிற ஏலத்திற்கு கொண்டு போகிறேன். கூட்டுறவு வங்கி மூலமாக தான் இந்த ஏலம் எப்பொழுதுமே செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் நடக்கும். ஓரளவுக்கு திரண்ட தார்கள் தான், அதாவது 3/4 பதம் திரண்ட தார்களே சில தார்கள் எடை தாங்காமல் அப்படியே உடஞ்சி விழுந்துருச்சு. இது வெயில் காலத்தில் நிறையவே நடக்கும். அதை அவ்வப்போது பார்த்து அதை கொண்டு போய் சந்தைப்படுத்திடுறது தான் நமக்கு நல்லது. நாளைக்கு லோடு வண்டி வந்து திரண்ட தார்களை வெட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது மட்டும் நான் இன்றைக்கே கொண்டு போயிடுறேன். ஏன்னா எவ்வளோ விலைங்கிறதையும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நாளைக்கு நம்ம வியாபாரிகள்கிட்ட ஓரளவுக்கு விலை எவ்வளோங்கிறத சொல்ல முடியும். இல்லைன்னா நமக்கு விலை நிலவரமே தெரியாது அப்படிங்கிறது தான். கடந்த முறை நான் கொண்டு போகும்போது ஒரு கிலோ 34 ரூபா அப்படின்னு சொல்லி கதலி போச்சு. ஆனால் இந்த வாரம் எப்படி போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி மாலை தெரிஞ்சுக்கலாம். 5 தார்களையும் பைக்லேயே அப்படியே கட்டி கொண்டு போயிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8 மணிக்கு முன்னாடியே கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா கூட்டம் இருக்காது. இல்லைன்னா நிறைய டெம்போவில் வர காய்கள் வந்து வரத்து இருக்கும். நீண்ட நேரம் காத்திருக்கணும். நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு போவோம், அதை பாதுகாப்பாக எடுத்து வரிசையில் வைப்பாங்களான்னு தெரியாது. அப்படிங்கிறதுனால 8 மணிக்கு முன்னாடியே கொண்டு போயிடலான்னு சொல்லி நானே பைக்கில் கட்டி கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். மாலை சரியாக 3 மணிக்கு மேலே ஏலம் துவங்கும். 5 மணிக்கு மேலே பணம் எவ்வளோங்கிறதையும் விவசாயிகளுக்கு ஒரு விவசாயியாக அந்த ரசீதை பார்த்து கொடுத்துருவாங்க. இந்த ஏலம் நடக்கிற இடம் வந்து அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவு பர்கூர் ரோட்டில் வந்தோன்னா வெள்ளை பிள்ளையார் கோயிலுங்கிற பஸ் ஸ்டாப் கிட்ட தான். நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டால் போதும். ஆட்கள் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்களே எடுத்து வரிசையில் வச்சு ஏலம் நடக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க. மாலை நேரம் நமக்கு பணம் கிடைச்சிரும்.